சார், தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஹிந்தியை தாண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் திரையுலகிலேயே. நடிகர் விஜய் அவர்களுடைய மகன் வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ண போகிறான்னு சொல்லும்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்திருந்தது. விஜயினுடைய பையன் வந்து நியாயமாக இன்னொருத்தர் வாய்ப்பை பிடுங்கிட்டு அங்கே வந்து உட்காந்தாருன்னா அது வந்து நம்ம பேசுகிறதுல நியாயம் இருக்குது. அல்லது ஏற்கனவே அங்கே ஒருத்தர் கமிட் ஆகிட்டாரு, விஜய் ஃபோன் பண்ணி ஏங்க என் பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க, எதுக்குங்க அவரை வச்சு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாருன்னா அது நெப்போட்டிசம். இந்த பையனே இவராக ஒரு கதையை உருவாக்கி யார் தயவும் இல்லாமல் நேராக போய் லைக்காட்ட எனக்கு நான் ஒரு கதை வச்சுருக்கேன் கேளுங்கன்றார். ஓகே தம்பி, உங்களுக்கு யார் ஹீரோ வேணும்னு இவங்க கேட்குறாங்க. நியாயமாக விஜய் பையன் அவர் இருக்கிற ரேஞ்சுக்கு ஒரு பெரிய ஹீரோவை சொல்லணும், விஜய் லெவலுக்கு ஒரு ஹீரோவை அவர் சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் சார் எனக்கு கவின் அந்த ரேஞ்சு ஹீரோக்கள் இருந்தால் எனக்கு போதும் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு இன்னும் ஹாப்பி. பாக்கெட்ல இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இனிமே கடலை எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.